1 மணி நேரம் கூட படுத்துருக்கேன். மறுபடியும் நெருப்புக்கிட்ட போயிட்டு உட்காரன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு குளிர் வந்து -ல் போயிருக்கும். நேரம் முதல்ல 0 டிகிரி செல்சியஸில் இருந்தது. நேரம் வந்து -2 இந்த மாதிரி போயிருக்கும். அப்படியே அமைதியாக இருக்குது இந்த இடம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நட்சத்திரம் வந்து அவ்வளோ தெளிவாக தெரியுது. இங்கே வந்து மேகமே இல்லாமல் வந்து இப்போ இதை எப்படி நான் உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரில. கேமரா அந்த சைடு காட்டினேன், மேலே காட்டினேன் அப்படின்னா, ஆனால் இந்தளவுக்கு இந்த கேமராவில் ஃபோக்கஸ் ஆகாது. பட்டு வெறும் கண்ணால் பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து அவ்வளோ நட்சத்திரம் குட்டி 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 குட்டியாக இருக்குது. தண்ணி பயங்கரமாக கொதிக்குது. ஏன்னா ரொம்ப நேரமாக நான் வந்து சுட வச்சுட்டு இருந்தேன். குளிர் பயங்கரமாக இருக்கிறதுனால தண்ணி கொதிக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆனிச்சு. அதனால் நல்லா ஃபுல்லாக வச்சு விட்டேன் இதை. மை காட், இப்படி ஒரு சுத்து கொட்டை உடஞ்சிரு. அப்பா, ஓ மை காட், உடஞ்சி 2 துண்டாயிருச்சு. இந்த கிராமம் வந்து கஞ்சாவை மட்டும்தான் நம்பி இருக்கு. இந்த கிராமத்தோட வருமானமே, மொத்த வருமானமே கஞ்சா தான். இங்கேருந்து கஞ்சா வந்து இவங்க வந்து விளை வச்சு எல்லா நாட்டுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். மற்றபடி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. இது இந்த கிராமத்துக்கு வந்து நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துடாதீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓ கடவுளே, இங்கே பார்த்தீங்களா -2 டிகிரி செல்சியஸில் இருக்குது. மலானா, ஹிமாச்சல் பிரதேஷ். இங்கே பாருங்கள், -2 டிகிரி செல்சியஸ். ஐயோ, ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே தெரியுமா இருக்கோம்? ஹிமாச்சல் பிரதேசில் மலானா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த மலானா கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராமத்தில் ஏக்கர் கணக்கில் கஞ்சா வந்து விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஸோ அங்கே தெரியுதுல ஒரு கிராமம், அங்கே பாருங்கள், அதுதான் மலானா கிராமம். அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஆனால் போகிறதுக்கான வழி எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போகணும். ஆனால் அந்த கிராமம் அங்கே பாருங்கள், வீடுகள்லாம் தெரியுதுல்ல, கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் போகிறதுக்கான தூரம் வந்து ரொம்ப தூரம். இப்படியே ஒரு பாதை ஒன்று தெரியுது பாருங்கள். அந்த பாதை வழியாக தான் நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு போனோம். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் வந்து கஞ்சா விளைவிச்சு ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து பார்ட்டி பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது நீங்கள் ஃபேமிலி கூட வர்றதுக்கான இடம் கிடையாது. நீங்கள் சிங்கிளாக இல்லை பசங்க கூட வந்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்துக்கு வரலாம். இந்த கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கசோல் வரணும். கசோல்லேருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த கிராமத்துக்கு வந்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கான ரோடு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஏன்னா வர வழியில் நான் வந்து அந்த சீன்லாம் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது எல்லாம் பார்த்து ஒரு சேஃபான கண்டிஷனில் வாங்க. ஏன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இன்னும் நிறைய விஷயத்த சொல்கிறேன். இந்த கிராமத்துக்கு இது வழியாக வாங்க, இப்போ போகலாம்.
கிராமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து யூடியூப்லேருந்து எடுத்தேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரான கிராமம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஸோ எதன் அடிப்படையில் இதை வந்து டேஞ்சரான கிராமம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து கொலை நடக்குதா? ஆனால் இல்லை. திருட்டு நடக்குதா? இல்லை போகிறவங்கள்ட்ட வந்து வழிப்பறி பண்ணுறாங்களா? அதுவும் கிடையாது. ஸோ அப்புறம் என்ன அடிப்படையில் இதை வந்து டேஞ்சரான கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கஞ்சா விளைவிக்கிற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் இதை வந்து டேஞ்சரஸான வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது யூடியூப்ல வீடியோலாம் போடுறாங்கல்ல, அவங்க தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒரு சகஜமாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்க, இதுதான் வந்து கீழே போகிறதுக்கான வழி. அங்கே ஒரு பாலம் கூட இருக்குது பாருங்க, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. அந்த பாலத்தை நான் கிட்ட போனதுக்கு அப்புறம் காட்டுறேன். இங்கே உள்ள மக்களை வந்து நம்ம தொடக்கூடாதுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, தொட்டால் நமக்கு வந்து ஃபைனு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் சொல்லலாம். இன்னொரு விஷயங்க, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ வந்து கொஞ்சம் மறைச்சி தான் எடுக்கிறாப்புல இருக்கும். ஏன்னா அந்த மக்கள் வந்து வீடியோ எடுக்கிறதா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த பாதையில் போகிறதா, இங்கே பாருங்கள், இங்கிட்டால போகிறதான்னு தெரில. சரி, இது வழியாகவே வந்துட்டோம், வாங்க இது வழியாகவே போகலாம். ஆனால் வரும்போது நல்லா ஒரு சேஃபாக வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாதையெல்லாம் வந்து உங்களை கீழே தடுக்கி விட்டுச்சுன்னா உருண்டு கீழே போயிடுவீங்க. கீழே வந்து ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்குங்க. வாவ், செமையாக இருக்குது பாலம். இப்போ தாங்க ரீசெண்டாக தான் இந்த பாலத்தை வந்து அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கட்டையெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு நேரோ டைப்பு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த ஆறு அப்படியே இந்த ஆற்றுல ஒரு தண்ணியோட சத்தம் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்குது. அங்கே வந்து நிறைய ஆடுகள்லாம் வந்துட்டுருக்கு. வர்ற வழியில் காமிக்கிறேன் எல்லாத்தையும். அப்படியே இங்கே பாருங்கள், வாவ், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து சன்லைட் வந்து இந்த சைடு வர்றதுனால இந்த சைடு உள்ள சீன் மட்டும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த கிராம மக்கள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் மறைச்சி தான் எடுக்கிறாப்புல இருக்கும். அதிகமாக வந்து என்னோட ஃபேஸை வந்து காமிக்க முடியாது. அப்படியே வந்து இந்த சீனை காமிச்சிட்டு நான் பேசிகிட்டே போயிட்டுருக்கேன். இந்த முழு கிராமமுமே கஞ்சா தொழிலை நம்பி தான் இருக்குது. ஆமாங்க, இந்த மொத்த கிராமத்தோட வருமானம் என்ன தெரியுமா? ஃபுல்லாக வந்து கஞ்சா வந்து விளைவிக்கிறது, ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இங்கே டூரிஸ்ட் வந்தாலும் அவங்கள்ட்டையும் அந்த கஞ்சா வந்து விற்கிறது. வந்து போகிற இடத்துல காட்டுற பாருங்க, கருப்பாக ஒன்று வச்சுட்டு அந்த இதெல்லாம் காமிப்பாங்க, பேஸ்ட் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஆடுகள்லாம் வருது பாருங்கள். இங்கே உள்ள ஆடுகளுக்கு வந்து நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நிறையா வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. குளிர் அந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்து நைட் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதா வந்து பிளான் போட்டிருக்கோம். ஒரு வேளை ரூம் எடுப்போம், அப்படி இல்லை அப்படின்னா எங்கள்கிட்ட டென்ட் இருக்குது, டென்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமஸ்தே பையா. हाँ 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 ஓ, வில்லேஜ் ஆறாம். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா வந்து மொட்டை மாடியில் வச்சு வளர்த்தாங்க, தோட்டம் போட்டு வளர்த்தாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் தடுப்பு சட்டம் ஆக்ட் 1985 படி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே இல்லையா, இந்த மலானாவில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள கலெக்டராக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருக்கட்டும், யார் வந்தாலும் அவங்களோட ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எடுபடாது. இங்கே வந்து இந்த தொழிலே வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா வந்து விளைவிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய பாதையை பாருங்கள், வர்ற வழியில் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, இந்த பாதையில் தான் நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு போனோம். அந்த கிராம மக்கள்லாம் இதில் தாங்க போயிட்டுருக்காங்க. இவ்வளோ ஒரு வருஷமாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் பாதை எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணால் கூட எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அப்பா, இங்கே பாருங்கள், சில பேர் இதில் வந்து குதிரையெல்லாம் வேறு அழைச்சிட்டு வர்றாங்க, அந்த லோடெல்லாம் பொதியெல்லாம் ஏற்றிட்டு. இங்கே பார்த்தீங்களா படிக்கட்டை, இதில் எப்படிங்க ஏறி போகிறது பாருங்கள். ஃபுல்லாக தூக்கி ஒத்த காலை வந்து இங்கே வச்சிடணும், வச்சுட்டு கையை ஊனிட்டு ஏறி போனாதான். இன்னும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் கிட்டேயாவது நடக்கணும் அந்த ஊருக்கு. கைஸ், நான் அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து முன்கூட்டியே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பாதியாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. நான் உங்களுக்கு எதை காட்டினாலும் எந்த சீனுமே வந்து புரியாது. அந்த கிராமத்துக்கு நான் போயிடுறேன் சீக்கிரம். அதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன்.
இப்போ நம்ம மலானா வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஒரு மலைப்பகுதி இருந்துச்சு. அந்த மலைப்பகுதியில போயிட்டு ஒரு சமமான பிளேஸ் இருந்துச்சு. அங்க டென்ட் போட்டு தங்கியிருக்கோம். அதாவது நாங்க ரூம் எல்லாம் விசாரிச்சு பார்த்தோம். ரூம் கொஞ்சம் ஹைஃபைவா இருந்தது. சரி நம்மள்ட்ட தான் டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே டென்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டுக்கு எங்க பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஒருத்தவங்கள்ட்ட இந்த ஊருக்காரங்கிட்ட விசாரிச்சோம். அவங்க சொன்னாங்க இங்கெல்லாம் டென்ட் எல்லாம் போடக்கூடாது. உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. சரி வேற எங்க போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள விசாரிச்சு இந்த பசங்கள்ட்ட விசாரிச்சு வந்துகிட்டு இருந்தோம். அவங்க தான் சொன்னாங்க மலை மேல ஏறுங்க, ஒரு இடத்துல டென்ட் போடலாம், அங்க சமமான பிளேஸா இருக்கும், அங்கதான் நிறைய பேர் வந்தாங்கன்னா தங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேல நடந்து வந்தோம். நடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சமமான பிளேஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இங்க தான் நாங்க டென்ட் போட்டிருக்கோம். இங்க நெருப்பு இப்போ மூட்டணும். ஏன்னா ரொம்ப குளிரா இருக்கு, பயங்கர குளிரா இருக்கு. இங்க எவ்வளவு தெரியுமா டிகிரி செல்சியஸ்ல இருக்கு வெப்பநிலை? கிட்டத்தட்ட 1 டிகிரி. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ்ல போகும். சத்தியமா அங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் மொபைல்ல காட்டுறேன். ஏன்னா மொபைல் இந்த சைடு வச்சு டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்கேன் மூஞ்சில. ஸோ நான் அதையும் உங்களுக்கு எவ்வளவு டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன். பிளஸ் நாங்க டென்ட் போட்டிருந்ததையும் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இங்கே தான் நான் டென்ட் போட்டிருக்கேன். இது என்னோட டென்ட்டு. ஆனால் இந்த கேரளா பசங்களோட டென்ட் இங்கே இருக்குது. இந்த கேரளா பசங்க இப்போ சாப்பிட போயிருக்காங்க. நம்ம மட்டும் தாங்கலை, இவங்க கூட சேர்ந்து ஒரு 3 பேர், நான் ஒன்று, இந்த கேரளா பசங்க ஒரு 3 பேர், மொத்தம் 4 பேர் இந்த இடத்துல தங்குறோம். சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், சரியான இருட்டு கைஸ். இது சரியான ஒரு காடு மாதிரி இருக்குது. வீடுகள்லாம் அங்கே குட்டி குட்டி குட்டியாக அங்கே எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், நிலா வெளிச்சம் சூப்பராக இருக்குது. இங்கே நெருப்பு கொளுத்துறதுக்கு கொஞ்சம் விறகு தேடி போகணும். இப்போ ஏன்னா மணி இப்போ கரெக்டாக 8 தான் ஆகுது. ஆனால் இன்னும் வர வர நல்லா குளிராக இருக்கும்ல. ஸோ அதனால கொஞ்சம் தூரம் போயிட்டு விறகுலாம் எடுத்துகிட்டு இங்கே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நெருப்பு கொளுத்துறேன். ரொம்ப நேரம் இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். இங்கே பாருங்க மலானா ஹிமாச்சல் பிரதேஷ். ஐயோ இங்கே பாருங்க 3 டிகிரி செல்சியஸில் இருக்குது இப்போ இந்த டயத்தில். அதுவும் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு அப்படிலாம் 2 டிகிரியாக மாறிடுமா. 2 டிகிரி 3 டிகிரி. சரி கைஸ் வாங்க இப்போ போயிட்டு விறகு ஒடிச்சிட்டு வரலாம். அதுவும் இந்த காட்டுக்குள்ள. ஏன்னா இந்த டயத்தில் காட்டுக்குள்ள போயிட்டு விறகு ஒடிக்கிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஏன்னா விறகு மட்டும் இல்லை, நம்ம தீ மட்டும் மூட்டலாம்னு வச்சுக்கலாம், செத்தே போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் பயங்கரமா இருக்கு. நான் இது எப்படி உங்கள்கிட்ட ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியல என்னால். ஏன்னா இப்போ நான் நிற்கிறேன்ல, இது கையெல்லாம் அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகுது, அவ்வளோ அந்த அளவுக்கு குளிர். நான் இப்போ நைட்டு நமக்கு 1 மணிக்கு 1 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாங்கணும் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக தூங்க முடியாது. அதுவும் வித்தவுட் ஸ்லீப்பிங் பேக். என்கிட்ட ஸ்லீப்பிங் பேக்கே கிடையாது. நெருப்பு இருந்தால் மட்டும்தான் அது என்னால் இன்னைக்கு நைட்டு என்னால் தூங்க முடியும். ஓரளவுக்கு பக்கத்திலே உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டே இப்படியே தூங்கினாதான், அது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ போயிட்டு விறகு ஒடிக்கலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, இங்கே பக்கத்துலேயே தான் நான் விறகு ஒடிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னா இங்கே பேக்கெல்லாம் இருக்குல்ல பக்கத்தில், அதனால பிரச்சனை. ஸோ கிட்ட தான் இங்கே சீக்கிரம் ஏதாவது விறகுனா குச்சி ஏதாவது கிடந்தது அப்படின்னா பொறுக்கிட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி இருக்குல்ல, இது கூட ஓகே தான். அந்த மாதிரி சருகு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நமக்கு பெட்டர். இங்கே உள்ள அந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தோட குச்சிகள்லாம் நிறைய கிடக்கும், எடுத்துகிட்டு வரலாம். இதங்க பாருங்க, இந்த கட்டையெல்லாம் கிடக்குல்ல, இந்த கட்டையை வேணால் தூக்கிட்டு போகலாம். இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கும். அறுத்து போட்டிருக்காங்க, செம கட்டையாக இருக்குது, தூக்கலாம். ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், சின்ன சின்னதா. இது ஓகே. இங்கே பாருங்க, இது எடுத்துக்கலாம். ப்ளஸ் இது வேணால் தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இங்கே மார்க்கில் சின்ன சின்னதாக இருக்குல்ல, இது கூட இது இவ்வளோதான் எடுத்தது போதும். பெரிய குச்சி கிடக்கா. இங்கே பாருங்கள், இதையும் எடுத்துக்கலாம் வேணா. இதை சும்மா இழுத்துட்டு போகணும். இது என்ன பண்ணலாம், இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்குல்ல, எப்படி உடைக்கிறது இதை? மை காட், உடைக்கவே முடியல இதை.
நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. முதல்ல இதெல்லாம் எரியுமா என்னன்னே தெரியல. அவ்வளோ பச்சை மரம் இது, பச்சைங்க அது, இது அவ்வளோதுக்கு எரியாது. ஆனால் அதுக்கு வந்து உடைக்கணுமே இதை. ஓ மை காட், இது உடைக்க இது முதல்ல இழுக்கவே முடியாது. வேற ஏதாவது இருக்கான்னு பாப்பா. இருக்கு பாருங்க. இந்த 2 மரம் இருக்குல்ல, இந்த 2 மரத்துக்குள்ளே நம்ம வந்து போய்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2 மரத்துக்கும் உள்ளே நான் வந்துட்டேன். இந்த விறகு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்க, இப்படி ஒரு சுத்து கொட்டை உடஞ்சிரு. அப்பா, ஓ மை காட், உடஞ்சி 2 துண்டாயிருச்சு. அவ்வளோதான். இன்னும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொண்டு வச்சுட்டு இன்னொரு தடவை கேமரா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வந்தேன். கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி இதெல்லாம் கிடக்குதுல்ல, எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து விடிய காலம் வரையும் எரியும் அது. ஆனால் இதை தூக்கிட்டு போகிறது கஷ்டம், ரொம்ப ஒரு வெயிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை தூக்கிட்டு போகிறேன். கைஸ், அங்கே கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால அதெல்லாம் எடுத்து போட்டு இங்கே வச்சு கொளுத்திட்டு விட்ருக்கோம். அந்த கேரளா பசங்க சாப்பிட போனாங்கல்ல, அவங்களாம் வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, ஓ இப்போ ஓரளவுக்கு தெரியுது ஃபேஸு. இன்னும் நல்லா இது வந்து எரியட்டும். அப்போ வந்து எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருப்போம். எல்லாரையும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் இன்னும் வந்து நல்லா எரியணும். இது வந்து பச்சை மரம்ல, அதனால் வெறும் புகையை மட்டும்தான் வருது. இது அங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், என் கையை பாருங்கள், இங்கே எடுத்துகிட்டு வந்தது சரியான அந்த இதை உடச்சல்ல. இங்கே பாருங்க, இதெல்லாம் கையெல்லாம் கழுவுனா தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடலாம். சாப்பிட்றது எங்கே அப்படின்னா, இங்கே தான் வந்து மேகிலாம் சமைக்க போகிறோம். மேகி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி நைட்டு இதை மேகி தான் நம்ம சாப்பிட்டுட்டு, செமையாக இருக்குங்க இந்த இடத்துட்ட. ஒரு அமைதியான இடங்க அது. இங்கே பாருங்கள், ஒரு ஏதாவது அங்கே ஒரு நிலா தெரியுது பாருங்க, இந்த கையை கட்டுறதுல அது வந்து நிலா வெளிச்சம் ப்ளஸ் யாருமே இல்லை. இது வந்து ஒரு அமைதியான ஒரு காடு மாதிரியான ஏரியா. அங்கே நான் போனேன்ல முதல்ல விறகெடுக்க, அது அங்கே தான் போனேன். செம்மையாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு மேலே பார்த்தோன்னா நிறைய ஸ்டார்ஸ் தெரியுது. அது இந்த கேமராவில் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. வாங்க அப்படியே இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் காலை வந்து இதில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு குளிர் இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த விறகு மட்டும் நமக்கு இல்லை, அவ்வளோதாங்க. நைட்டு நம்ம வந்து உயிர் வாழ்கிறதே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக போயிடும் இந்த விறகு இல்லை அப்படின்னா. இது வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே தான் எரிஞ்சிகிட்டு இருக்கோம். இதை நாங்கள் வந்து அமக்க போகிறது கிடையாது. இன்னொன்று, நாங்கள் வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கோம். ஏன்னா இது வந்து நீங்கள் நினைப்பீங்க காட்டில் விறகு கொளுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரொம்ப ஒரு காடுனா அந்த ரொம்ப தூரம் அங்கே போகணும். ஆனால் இங்கே தான் நாங்கள் வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறது கிடையாது. ஏன்னா குளிர் அந்தளவுக்கு தூக்கம் வராது. ப்ளஸ் வந்து இதை வந்து இப்படியே போட்டுட்டு நாங்கள் வந்து தூங்க மாட்டோம். அப்படியே தூங்குறதா இருந்தால் இதை அமர்த்துட்டு தான் தூங்குவோம். இங்கே பாருங்கள், புகை தான் வருது. இந்த சைடு உட்காரணும். சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், மேகி இருக்குது, மேகியை வந்து சமைக்கலாம். அதுக்கு எங்கள்கிட்ட சின்ன ஓவன் மாதிரி இருக்குது, அதனால அதில் தான் வச்சு சமைப்போமே தவிர இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை இது மேலே வச்சு சமைக்க முடியாது. ஸோ கைஸ், எங்ககிட்ட 2 பேக்கெட் மேகி இருக்குது. இந்த 2 பேக்கெட் மேகி தான் நான் இப்போ வந்து சமைக்க போகிறேன். ஸோ மேகி சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? சும்மா ஏன்னா நைட்டு நேரத்தில் எங்கள்கிட்ட வேறு எதுவும் கிடையாது. பக்கத்தில் ஹோட்டல் வந்து இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப மேலே வந்து ஏறி வந்துட்டோம் அதனால். ஸோ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, என்ன அப்படின்னா நைஃப் கிடையாது, ப்ளஸ் வந்து சம்மச் அந்த ஸ்பூன் கிடையாது. 2 விஷயம் என்கிட்ட இல்லை. ஏன்னா 2ஐயும் நான் மறந்துட்டேன். போன தடவை நேபாள் போனப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், இப்போ எடுத்துகிட்டு வரல.
இந்த மேகியை க்ரஷ் பண்ணிக்குவோம். க்ரஷ் பண்ணியாச்சு. இதில் உள்ள மசாலா பாக்கெட் எங்க டோருக்கு மசாலா பாக்கெட். ஸோ மசாலா பாக்கெட் எடுத்து தனியாக வச்சாச்சு. தண்ணி ரொம்ப கொதிக்குது, கொட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள்கிட்ட ஸ்பூன் இல்லை இதை வந்து கிண்டுறதுக்கு, அதான் ஒரு பிரச்சனை. தண்ணி பயங்கரமாக கொதிக்குது. ஏன்னா ரொம்ப நேரமாக நான் வந்து சுட வச்சுட்டு இருந்தேன். குளிர் பயங்கரமாக இருக்கிறதுனால தண்ணி கொதிக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆனிச்சு. அதனால் நல்லா ஃபுல்லாக வச்சு விட்டேன். ஸோ வேஸ்ட்டை வந்து நாங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம், இங்கேயே போட்டு போயிட மாட்டோம். இங்கே பாருங்க, இது தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கேமரா கீழே இறக்கட்டா? ஓகே ஓகே ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதை வந்து பின்னாடி இழுத்துக்கிறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மள்ட்ட ஸ்பூன் இல்லாதனால இப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இது மாதிரி எங்கே சாப்பிட்டோம் தெரியுமா? லாஸ்ட் டைம் நேபாளில் சாப்பிட்டோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா புதுசாக வர்றவங்க போயிட்டு பாருங்கள். ஏன்னா நேபாள் சீரியஸும் ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரசித்து பண்ண அந்த ட்ரிப், அது நேபாள் ட்ரிப்பு. என்னாச்சு தெரியுமா? தண்ணி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். பா மேகி ஓரளவுக்கு முடிஞ்சு சமைச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நம்ம வந்து தூங்க போகிறது கிடையாது. நைட்டு எப்படி இருந்தாலும் இந்த குளிரில் தூங்க முடியாது. ஸோ நெருப்பை பற்ற வைக்கணும். மறுபடியும் இந்த கட்டை இருக்குல்ல, இங்கே பாருங்கள், லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு. பாய் थोड़ा सा लाइट इधर दिखाना प्लीज़. ஓகே ஓகே, லைட் ஓபி நெய் திக்கிற. லைட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாத்துலேயும் பேட்டரி வந்து டக்கு டக்குன்னு முடியுது குளிராக இருக்கிறது அப்படிங்கிறதுனால. ஸோ நான் ஃபஸ்ட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓ மை காட், உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு சரின்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதை வெளியில் போகலாம் அப்படின்னு. டைம் என்னாச்சு, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அங்கே பாருங்கள், டென்ட்டை திறந்தோடனே வந்து நெருப்பு எரியுது பாருங்கள். வாங்க வெளியில் போய் காட்டுறேன். என்னோடய கோபுரோலையும் சார்ஜ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு தெரில. ப்ளஸ் வந்து பவர் பேங்க் எடுத்து கொஞ்சம் நேரம் மாட்டணும். வாங்க. அப்பா, வெளில வந்தாலே சரியான ஒரு குளிர். ஃபஸ்ட்டு இதை மாட்டிடுவோம், ஏன்னா பாம்பு ஏதாவது உள்ளே ஓடினாலும் ஓடிடும். மாட்டியாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கேரளா பசங்களோட அந்த டென்ட்டு. இதில் வந்து 3 பர்சன் வந்து ஸ்டே பண்ணலாம். நம்ம டென்ட்டை விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டென்ட் இது. அப்படியே வாங்க இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாவ், இந்த குளிருக்கு ஒரு நல்ல ஒரு இதமாக இருக்குங்க. நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த கட்டை இது. முதல்ல உடச்சி இதெல்லாம் எடுத்து வந்தல, அந்த கட்டை தான் அது. ப்ளஸ் வந்து இன்னொரு பெரிய கட்டை எடுத்துகிட்டு வந்தேன். அது எங்கன்னு தெரில. அது இங்கே ஒரு பெரிய கட்டை எங்கே? அங்கே இருக்கா? அது அங்கே இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது. அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எரியும். பச்சை மரம் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு எரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. குளிர் அப்பா, குளிர்றதில்ல பயங்கரமாக. இப்போ வந்து 1 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 1 நிமிஷம் இருக்க மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோதுன்னு. இதோ பாருங்கள், 2 டிகிரி செல்சியஸில் இருக்குது இப்போது இந்த டயத்தில். கரெக்டாக வந்து மணி 10 ஆகுது. மணி 10:41. 11 மணிக்கெல்லாம் வந்து 2 டிகிரி செல்சியஸு.
2 மணிக்கு கரெக்டாக 1 டிகிரி செல்சியஸில் வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்த ஸ்லீப்பிங் பேக்கு. இது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து 5 டிகிரி வரையும் நான் எனக்கு வந்து எடுக்கணும். ஏன்னா 5 டிகிரி வரையும் எடுத்தால் தான் 1 டிகிரி இந்த மாதிரிலாம் அது தாங்கும். நம்ம வந்து ஒரு 5 டிகிரி வரையும் தாங்குற மாதிரி ஸ்லீப்பிங் பேக் எடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குமா என்னென்னு தெரியல. இது வந்து இவங்க வந்து ஆன்லைனில் வாங்கினாங்க. நம்ம ஆர்டர் பண்ணலான்னு நினச்சா ஆன்லைனில் நம்ம ஒரு நாளுக்குள்ளே நம்ம வந்து வேறு இடத்துக்கு போயிடுவோம். இது நல்லா ஒரு தடிமனாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து வெயிட்லெஸ், நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் நமக்கு இன்றைக்கி தூங்குறது வித்தவுட் ஸ்லீப்பிங் பேக் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி தூங்குறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது. இங்கே பாருங்கள், இந்த நெருப்பு வச்சு கொளுத்துறோம்ல குளிருக்காக, அனல் காயறதுக்கு எரிய மாட்டேங்குதுங்க. அந்த பெரிய பெரிய கட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எரிய மாட்டேங்குதுங்க. சின்னதாக நான் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அது மட்டும்தான் எரியுது. இப்போ மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே ஓடிக்க போகணும் நம்ம. பார்ப்போம். இப்போ இது வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, சின்னது இந்த இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எரியுது. அந்த பெரிய பெரிய கட்டை இதெல்லாம் எரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப நேரம் நம்மளால் குளிரை தாங்க முடியல அப்படின்னா மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஒடிச்சு எடுத்துகிட்டு வரணும். முதல்ல எங்கே விறகு ஒடிக்க போனோமோ அங்கே தான் மறுபடியும் போயிட்டுருக்கேன். இது நல்ல பச்சையாக இருக்குது, இது எரியாது. இருக்கு பாருங்க, இது போதும். எப்படியா இருந்தாலும் கரெக்டாக மணி 11 மணி ஆகுது. 12, 1, 1 மணி, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு எரிஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து படுத்து தூங்கிடுவோம். இந்த குளிரில் தூக்கம் வருதா என்னன்னு தெரில. அப்பா ஒன்று ஒன்றா விழுவுதுங்க. கைஸ், நாளைக்கு இந்த மலானா கிராமத்தை வந்து நம்ம வெளிச்சத்தில் நல்லா ஒரு க்ளீனாக பார்க்கலாம். இங்கே நிறைய இடத்துல வந்து கஞ்சா செடியெல்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் காட்டுறேன். ப்ளஸ் வந்து இவங்களோட முக்கியமான தொழிலே கஞ்சா வியாபாரம் தான். நிறைய வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா வந்து செடியை வந்து விதைச்சி ஃபுல்லாக வந்து ஃபாரினுக்கு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து வரேன், விழுந்துகிட்டே வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக அங்கே வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த கிராமத்துக்கு கஞ்சா வேணுமான்னு தான் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பேஸ்ட் எடுத்து நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஆனால் ஒரு விலை வந்து எவ்வளோ தெரியுமா? 2500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பிளாகில் தான் பார்க்கலாம். இது வந்து தனியாக இதோட ஒரு பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன போடுறேன். ஐயோப்பா, அங்கே பாருங்க, நெருப்பு வச்சு கொளுத்துனது வந்து எரிஞ்சு முடிய போகுது. அவ்வளோதான் கேஸ், இந்த வந்தாச்சு. ஏன்னா இது மட்டும் கொளுத்தலை, நம்ம நைட்டெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு குளிர்லேயே செத்து போயிடுவோம். நீங்கள் என்ன தான் எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஸ்லீப்பிங் பேக் வச்சுருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பிங் பேக்கே உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களால் வந்து இந்த குளிரில் வந்து இங்கே நைட் நேரத்தில் இருக்க முடியாது. இங்கே பாருங்க, கைஸ், டென்ட்டு உள்ளார வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நைட் ஏதாவது ஒரு சீன் ஏதாவது இருக்குது, திடீர்னு ஏதாவது சொல்லணும், இல்லை வந்து ஏதாவது விலங்குகள் வருது, இல்லை மழை வருது, பனி பெய்யுது அப்படின்னா நைட்டு வந்து நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நைட்டு வந்து பிளாக் ஆன் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ நான் வந்து தூங்க போகிறேன். ஆனால் குளிர் வந்து ஒன்றும் சொல்ல முடியல, எக்ஸ்ட்ரீமாக இருக்குது குளிர். ஃபஸ்ட்டு நம்ம நாளைக்கு போயிட்டு எங்கேயாவது ஸ்லீப்பிங் பேக் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கடையில். கைஸ், குளிர் வந்து சரியான குளிர் கைஸ், தூக்கமே வரல. மணி இப்போ என்னன்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், 2 மணி ஆகுது. தூக்கம் சுத்தர கிடையாது, குளிர் அந்த மாதிரி இருக்குது. இருக்கிற சட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன், இருந்துமே வந்து குளிர் வந்து தாங்க முடியல. எவ்வளோ டிகிரி இருக்குது தெரியுமாங்க? இங்கே ஒரு நிமிஷம் வந்துங்க காட்டுறேன். அதாவது 1 டிகிரி செல்சியஸில் இருக்குங்க. ஆனால் அது எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணலாம்? ஃபீல்ஸ் லைக் -3 டிகிரி. இங்கே பாருங்கள், சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், மோஸ்ட்லி க்ளவுடி அண்ட் ஃபீல்ஸ் லைக் -3 டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போனா பார்த்துங்க கைஸ், எந்த அளவுக்கு நீங்கள் குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மணி 2 தான் ஆகுது. இன்னும் 3-4 மணிக்கெல்லாம் வந்து பயங்கரமாக குளிர் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீசரில் வந்து உங்களை போட்டு ஒரு 5 நிமிஷம் உள்ளே அடைச்சி வச்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எந்த அளவுக்கு குளிர் இருக்கும்? அந்த அளவுக்கு வந்து இந்த குளிர் இருக்குது. என்னால் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, குளிர் வந்து பயங்கர நடுக்குது அப்படியே.
இப்போ நான் மறுபடியும் போயிட்டு அங்கே நெருப்பு கொளுத்தி அதில் கொஞ்ச நேரம் வந்து அனல் காயலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் இதான் பண்ண முடியும். வேறு ஸ்லீப்பிங் பேக் போயிட்டு ஃபஸ்ட்டு வாங்கணும், நாளைக்கு வாங்கணும். மோஸ்ட்லி வந்து கசோல் மணிகரன் சைடெலாம் ஸ்லீப்பிங் பேக்கு இல்லை. நான் எல்லா கடையிலையும் ஏறாத கடையே கிடையாது, எல்லா கடையிலையும் விசாரிச்சிட்டேன். முதல்ல நாங்கள் வந்து அந்த விறகெல்லாம் எடுத்து போட்டோம்ல, அது இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. நான் போயிட்டு வெளியில் போய்க்கிறேன். அப்பா, இங்கே இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம், இன்செக்ட் ஏதாவது போகாமல் இருக்கிறதுக்கு. ஓ மை காட், இங்கே பாருங்க, இது வந்து அந்த டென்ட்டு, அந்த கேரளா பசங்களாம் இருக்காங்களே அந்த டென்ட். இது வந்து நம்ம இருக்கிற டென்ட்டு. முதலே சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட. எப்பா, கட்டை எங்கே இந்த இருக்கு பாருங்க கட்டை. இது கூட எல்லாம் பனியில் ஈரமாக இருக்குது. இப்போ பக்கத்தில் வந்து உட்காந்துக்க வேண்டியதான். எப்பா, மை காட், இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த பக்கத்தில், இந்த நெருப்புங்க பக்கத்தில் உட்காந்துருக்குது குளிர்ல ஓரளவுக்கு வந்து ஒரு அப்படியே சுகமாக இருக்குது. இந்த நெருப்புங்க பக்கத்தில் இந்த குளிர் காய்கிறது. இதுமாதிரி நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து வித்தவுட் ஸ்லீப்பிங் பேக்கோட இங்கெல்லாம் தூங்கக்கூடாது. டைம் வந்து 2:20 ஆகுது. முதல்ல 2 மணின்னு காட்டினா இப்போ மணி வந்து 2:20 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு விடிய நான் வந்து இங்கே தான் உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடியலை. நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. திருப்பி வந்து சின்ன சின்ன குச்சியெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் நல்லா எரியட்டும், கொஞ்சம் வந்து குளிருக்கு. இதுதான், இது மட்டும் இல்லை நமக்கு, அவ்வளோதாங்க. நல்லா வந்து குளிரில் அப்படியே வெடவெடுத்து போயிருப்போம். நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போனீங்க, ஏற்கனவே வந்து நேபாளெலாம் அந்த காட்டுக்குள்ளேயே 4 நாள் பயணம் செஞ்சீங்க, உங்களுக்கு பயமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா வந்து எனக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சில இடத்துல பயமாலாம் இருக்கும். அதனால் பயமாக இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு தடவை வேப்பங்கொட்டையை வந்து முழுங்கிட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கூலில் படிக்கும்போது அந்த எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கும். அதில் வந்து நிறைய இலையெல்லாம் கொட்டி கிடக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் வரும்போது அந்த இலையை வந்து பொறுக்கிறது தான் எங்களோட வேலை. அந்த இடத்துல சுத்தம் பண்ணணும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அந்த விளக்கம்பத்து குச்சி இருக்குல்ல, சீவாங்குச்சி, அதை எடுத்துகிட்டு அந்த இலை மேலே குத்தி 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 எப்படி அந்த ஹோட்டல்லலாம் அந்த பில்லெல்லாம் குத்தி வைப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த குத்தி 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 எடுக்கிறது தான் எங்களோட வேலை. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், வேப்பங்கொட்டையை எடுத்து முழுங்கிட்டேன். வேப்பம் பழம் அப்போ சாப்பிடுவோம். அப்போ வேப்பம்பழம் சாப்பிடும்போது அந்த வேப்பங்கொட்டையோடு முழுங்கிட்டேன் இப்படியே. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா பசங்கள்லாம், ஐயோ வேப்பங்கொட்டையோட முழுங்கிட்டியா, கொட்டை வந்து வயிற்றுக்குள்ளே போணுச்சு அப்படின்னா முளைச்சி வந்துருண்டா அப்படின்னாங்க. என்னடா சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 6 வயசு. ஏன்னா நான் 2nd ஸ்டாண்டர்டோ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இல்லை 1st ஸ்டாண்டர்டோ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் 4 வயசுல என்னை ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. ஆமாம். ஸோ அப்போ வந்து பசங்கள்லாம் பயமுறுத்திட்டு இருந்தானுங்க, வேப்பங்கொட்டையோட நீ சாப்பிட்டுட்டல, ஆனால் தண்ணி மட்டும் குடிச்சிடாத, தண்ணி குடிச்சு அப்படின்னா வயிற்றுக்குள்ளேருந்து அது முளைச்சி வந்துடும் அப்படின்னானுங்க. எனக்குன்னா வந்து பயமாக போயிடுச்சு. என்னடா இது இப்படிலாம் சொல்கிறானுங்க, வேப்பங்கொட்டையோட நம்ம வேறு முழுங்கிட்டோம், தண்ணி குடித்தா உண்மையிலே அது வந்து முளைச்சி வந்துருமா, அப்போ முளைச்சி வந்துச்சுன்னா நம்ம வந்து வாயு வழியாக வந்து அது முளைச்சி வருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக இருந்தது. அது சின்ன வயசில் அப்படி பயந்தது. சரி வேப்பங்கொட்டை எப்படி முளைச்சி வரும் அப்படிங்கிற ஒரு வேடிக்கையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது பயந்தோம் அப்படின்னா, திருப்பி இந்த இடத்த விட்டு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சே இதுக்கா பயந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நாங்கள் எதுக்கும் மோஸ்ட்லி பயம் இருக்கும், ஆனால் வந்து அந்தளவுக்கு ரொம்பலாம் பெரிய அளவுக்குலாம் பயப்படுறதில்ல. இங்கே பாருங்கள், இது எரிஞ்சு முடிஞ்சு, இன்னொரு தடவை வச்சு விடுவோம். இது வந்து இந்த நெருப்பு அமர்ந்துச்சு அப்படின்னா புகைய ஆரம்பிச்சிருது. அது ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. இங்கே பாருங்கள், இந்த கிராமம் வந்து கஞ்சாவத்து மட்டும்தான் நம்பி இருக்குது. இந்த கிராமத்தோட வருமானமே, மொத்த வருமானமே கஞ்சா தான். இங்கேருந்து கஞ்சா வந்து இவங்க வந்து விளை வச்சு எல்லா நாட்டுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். மற்றபடி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. இது இந்த கிராமத்துக்கு வந்து நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துடாதீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன், ஏன்னா வந்து பக்கத்துலலாம் யாரும் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது கேட்கும். ஏன்னா இது நைட் டைம் வர்ற யாராவது கேட்கும், அதனால்.
ஒரு டைம் வந்து இந்த நெருப்புக்கும் பக்கத்தில் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் எந்திரிச்சு டென்ட்டுக்கு போக தோணலை. டென்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது, திரும்பி இங்கே எந்திரிச்சு இப்படி வந்துடுவோம். மணி இப்போ கரெக்டாக 3 மணி ஆக போகுது. அப்படியே அமைதியாக இருக்குது இந்த இடம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நட்சத்திரம் வந்து அவ்வளோ தெளிவாக தெரியுது. இங்கே வந்து மேகமே இல்லாமல் வந்து இப்போ இதை எப்படி நான் உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரில. கேமரா அந்த சைடு காட்டினேன், மேலே காட்டினேன் அப்படின்னா, ஆனால் இந்தளவுக்கு இந்த கேமராவில் ஃபோக்கஸ் ஆகாது. பட்டு வெறும் கண்ணால் பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து அவ்வளோ நட்சத்திரம் குட்டி 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 குட்டியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இதாவது ஒரு மவுண்டன் மேலே இந்த இடத்துலலாம் வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருப்பீங்க. நான் தான் டென்ட்டு போட்டு தங்குறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேரோட வீடியோ நானும் பார்க்குறேன், அவங்களாம் தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து என்னால் வந்து உணர முடியும், இப்படி தான் வந்து அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இப்போ இந்த விறகெல்லாம் முடிஞ்சுன்னா வச்சுங்களேன், மறுபடியும் நம்ம அந்த காட்டுக்கு போயிட்டுலாம் எடுத்துகிட்டுலாம் வந்துட்டு இருக்க முடியாது. இருக்கிற விறகை வச்சு தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2 நாள் தாங்க, 2 நாள் 3 நாளில் கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்னோஃபாலை பார்க்கலாம். ஏன்னா இப்போயே 1 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நாளைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா -1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா இன்னும் 2 நாள் 3 நாளில் கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்னோஃபால் ஆகும். என்னால் வந்து அதிகம் சத்தம் போட்டு பேச முடியாது. இதுவே உங்களுக்கு ஏதோ சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தமாக தான் பேசுவேன். பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன், இருட்டு டைமில், ஸோ நைட் டைமில் நம்மளோட பேசுகிறது நிறைய பேருக்கு வந்து சவுண்டு போகும். அதனால் இந்த கையில் வந்து பிளாக் கலரில் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் தெரியுதா, இது வந்து இந்த கட்டையை தொட்டாலே ஒட்டிக்குதுங்க. என்னன்னே தெரில. இது திருப்பி எவ்வளோ தான் கையை போட்டு கழுவுனாலும் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேங்குது. இந்த மலானா கிராமத்தை பற்றின முழு வீடியோ பார்ட் 2ஆக தான் வரும். இதே வீடியோட அட்டாச் பண்ண மாட்டேன். அது வந்து நாளை காலைல தான் அந்த கிராமத்தை வந்து நாங்கள் சுற்றி பார்ப்போம். மோஸ்ட்லி இங்கே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். டைம் வந்து கரெக்டாக எவ்வளோ ஆகுது, 3:23 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்லைட் வர ஆரம்பிச்சிடும். இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி கிடையாது, அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம வந்து சைனா இந்தியா பார்டரில் வந்து வலாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து பொழுது விடிகிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அது அப்போ 1.5 வருஷம் 2 வருஷமாச்சு அந்த வீடியோ போட்டு. கரெக்டாக வந்து 3 மணிக்கெல்லாம் வந்து அங்கே சன்லைட் வந்துடுச்சு. அந்த மாதிரியான ஏரியா அது. அது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டரில் இருக்குது, அந்த வலாங் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேசில். அங்கே போயிருந்தேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேயும் அது மாதிரி தான். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நேரத்தில் சன்லைட் வர ஆரம்பிச்சிடும். நல்ல விறகெல்லாம் வந்து எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு கட்டை கிடக்கு, அவ்வளோதான். இங்கே பார்த்துங்க, மலானா 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஆஹா, என்னோடய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது கைஸ். இங்கே பார்த்துங்க. இருந்தாலும் இங்கே வந்து -4 டிகிரி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாமா, அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. போட்டிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சுவிட்ச் ஆஃப் ஆகுது, சார்ஜ் இல்லை கைஸ். மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணதோட நான் வந்து டென்ட் உள்ளே வந்துட்டேன். ரொம்ப நேரம் வெளியிலேயே உட்காந்துருக்க முடியல. இதில் மொபைலில் சார்ஜும் கிடையாது. சுற்றுறேன். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணால் பவர் தான் ஆஃப் ஆகுது. பவர் பேங்க்லேயும் கிடையாது சார்ஜ். இனிமேல் வந்து காலைல ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம போகல, அதுக்கப்புறம் தான் என்னால் சார்ஜ் போட முடியும், எங்கேயாவது கடையில் போயிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மணி கிட்டத்தட்ட 4 மணி ஆகிடுச்சு. நான் இப்போ படுத்துட்டு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன், 2 மணிக்கு நேரத்துக்குள்ளே. தூக்கம் வருதா என்னன்னு தெரில, பார்ப்போம். சரியான குளிர். இன்னும் வந்து குளிர் குறையில, உள்ள படுக்கவே முடியல. மணி கிட்டத்தட்ட என்ன ஒரு 5 மணி இருக்கும், அவ்வளோதான். 1 மணி நேரம் கூட படுத்துருக்க மாட்டேன். ஒரு மணி நேரம் கூட படுத்துருக்க. மறுபடியும் நெருப்புக்கிட்ட போயிட்டு உட்காரன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு குளிர் வந்து -ல் போயிருக்கும். நேரம் முதல்ல 0 டிகிரி செல்சியஸில் இருந்தது, நேரம் வந்து -2 இந்த மாதிரி போயிருக்கும். ப்ளஸ் வந்து ஃபீல் லைக் கிட்டத்தட்ட -5 மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். பார்த்துங்க, இன்னைக்கு நைட்டு ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கலை. சரி, இப்போ நம்ம வந்து மறுபடியும் நெருப்பு இருக்கிற இடத்துக்கு போகலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் காலையில் வந்து இந்த டெண்டெல்லாம் எடுத்து சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பணும். வெளியில் அந்த நெருப்பு எரியுதா என்னன்னு தெரில, திறந்து பார்ப்போம். இதை திறக்க முடியாது மொத்த கையில், அதனால் தூக்கணும். வெளியில் தெரியுதா? அச்சோ, அமர்ந்து போச்சு அது. அங்கே பாருங்க,
அங்கே தெரியுதா நெருப்பு வந்து இல்லை பாருங்க, அமர்ந்துருச்சு, சுத்தர அமர்ந்துருச்சு. இனிமேல் அந்த கட்டையெல்லாம் வந்து சூடாகி தான் எரியும். வாய்ப்பே இல்லை இனிமேல் அதை எரிய வைக்கிறதுக்கு. மூடிடுவோம். போச்சு. வா. அதை எரிய வைக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், என்கிட்ட அந்த ஸ்டவ் இருக்குல்ல, அதை வந்து பற்ற வச்சுட்டு அந்த கட்டையை எடுத்து அதில் நெருப்பில் காட்டிக்கிட்டே இருக்கணும். காட்டிகிட்டே இருந்தோம்னா அது சூடாகி அதுக்கப்புறம் எரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். அங்கே போயிட்டு உட்காந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து கட்டையை காட்டணும். அதுக்குள்ளேயே நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா சரியான ஒரு ஃப்ரீஸ் ஆயிரும், அந்தளவுக்கு இருக்குது. என்னோடய மொபைல் வந்து சுவிட்சராக ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது இன்னும் ஆன் ஆகாது. ஆன் ஆகுது, ஒரு நிமிஷம் இருங்க, என்னென்னு பார்ப்போம். ஃபுல்லாக கையெல்லாம் அங்கே பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது. அந்த இதெல்லாம் எடுத்தால கறி, அந்த கட்டையெல்லாம் முதல்ல நைட்டு உட்காந்துருக்கும் போது நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு, 2 மணிக்கு எழுந்திரிச்சு. ஸோ ஃபுல்லாக எல்லாம் கையெல்லாம் கறியாக இருக்குது. ஆனால் இது போகவே மாட்டேங்குது. நானும் எவ்வளோ தூரம் துடைக்கிறேன், இது பண்ணுறேன், இது போகவே மாட்டேங்குது. இங்கே ஒரு ட்ரெஸ், இங்கே பாருங்கள், இது ஒன்று, உள்ளற ஒன்று, அதுக்கும் உள்ளற ஒன்று. இது இருந்துமே வந்து குளிர் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுமாதிரி ஃபேண்டும் அந்த மாதிரி தான். இன்னும் வந்து ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து விடிஞ்சிரும். இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் ஆஃப். கைஸ், மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் டைம் என்னென்னு தெரில. டைம் பார்க்குறதுக்காக லேப்டாப் ஆன் பண்ணேன். நீங்களே பாருங்கள் டைம் என்ன ஆகுதுன்னு. இங்கே பார்த்தீங்களா, டைம் வந்து கரெக்டாக 5:23 ஆகுது. சைடில் தெரியுது பாருங்கள். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இங்கே வந்து வெளிச்சம் வந்துடும். ஸோ வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம டப்பு எல்லாத்தையும் கலட்டிக்கிட்டு எல்லா டென்ட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு நேராக இங்கே வந்து ஊருக்குள்ளே போயிடுவோம். ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயே ஸ்டே பண்ணணுமா இல்லை வந்து கசோல் போகணுமா அப்படின்னு தெரியும். ஓ கடவுளே, இங்கே பார்த்தீங்களா -2 டிகிரி செல்சியஸில் இருக்குது மலானா, ஹிமாச்சல் பிரதேஷ். இங்கே பாருங்கள், -2 டிகிரி செல்சியஸ். ஐயோ, இங்கே பாருங்கள். இதை வந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, -2 டிகிரி இருந்ததுன்னா -5 டிகிரி இல்லைனா -6 டிகிரி இந்த மாதிரி ஒரு வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இது வந்து கோல்டாக இருக்கும். நான் நினச்சி கூட பார்க்கல -2 டிகிரிலலாம் வந்து இங்கே நம்ம வந்து டென்ட்டு போட்டு தங்குவோம், அதுவும் நைட்டு காட்டுக்குள்ளே அப்படின்னு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்னோ போட்டிருக்கு பாருங்கள். வியாழக்கிழமை வந்து ஸ்னோ போட்டிருக்கு, வெள்ளிக்கிழமை வந்து ஸ்னோ போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டார் சிம்பிள்னா ஸ்னோ அந்த மாதிரி. ப்ளஸ் இங்கே வந்து -2 டிகிரி. மணாலியில் வந்து -9 இருக்குது. ஆமாம், அங்கே சரியான குளிர் தான். ஆனால் இங்கே நாளைக்கு மறுநாள்லாம் அங்கே வந்து மணாலியில் ஸ்னோ போட்டிருக்கு. நாளை மறுநாள் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கண்டினியூஸாக வந்து ஸ்னோ இருக்குது. இங்கே பாருங்கள், லைட்டாக தான் விடிஞ்சிருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன். பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே போவோம். ஸோ கேஸ், இங்கேருந்து நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பேக்கெல்லாம் டென்ட்டை தான் மட்டும் கழட்டணும். கழட்டிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து அந்த மலானா கிராமத்தில் நீங்கள் வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் கீழே சொல்லுங்கள். ஸோ ஓகே, பை.